இது சைக்கோ வைஃப் எபிசோட் 2. பொதுவாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. மென்னுக்கு கோவம் வந்தால் அவங்கள யாரோ கோவப்படுத்தியிருக்காங்க, ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் அவங்க கோவப்படுறாங்க. அதே ஒரு பொண்ணுக்கு கோவம் வந்தால் கோவத்தை கூட அவளால் அடக்க முடியாதா, எப்படி கோவப்படுறா பாரு, அட்டங்கா பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எமோஷனல் சப்போர்ட், பாசம், அன்பு கேட்டு அல்றது, சண்டை பிடிக்கிறது, மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தான் ப்ராப்ளம் கிரியேட்டராக தெரியுறீங்க. ஈவன் உங்கள் குழந்தைங்க கூட எங்கள் அம்மா தான் அழுது சண்டை போடுறாங்க, எங்கள் அப்பாலாம் காமன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி எது உங்களை ட்ரிகர் பண்ணிச்சுன்றது பிரச்சனையே கிடையாது. நீ அல்ற, கத்துற, சண்டை போடுற, ஒழுங்காக சமைக்க மாட்டேங்கிற, இதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையாகவே இருக்கும். இதனால தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்னேன், இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக பாருங்கன்னு. ஏன் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் வேலைகளும் நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ரூம்குள்ளே கதவு சாத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம மைண்டும் நெகட்டிவாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த வீடே பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. வேலையெல்லாம் நிறுத்தி வச்சாச்சு, அவங்க வேலை செய்வாங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வேலையை நம்மளை செய்ய சொல்லுவாங்க. 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5வது டைம் 6வது டைம் இது நடக்குமா? அப்படியே அது நடந்தாலும் அந்த வேலையை உங்களை செய்ய வைக்கிறதுக்காக மட்டும்தான். இன் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு டார்ச்சர். அந்த பொண்ணு அவன் ஹஸ்பண்டையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. இந்த பேர் தான். இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகுனா, ஒரு நைட் ஃபுல்லாக அழுவீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அழுவீங்க. சில நாள்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை தேடி வந்து நம்மளை சமாதானப்படுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் தாட் ஆரம்பிக்கும். இது ஒரு அப்சல்யூட் இம்மெச்சூரிட்டி. இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் உங்களையே நீங்கள் இழந்துருவீங்க. அந்த பர்சன் மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து போவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க. பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் வேறு நிலமையில கூட இருந்திருக்கலான்னு. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு எதுவுமே திருப்பி தர தேவையில்ல, என்னை ஹர்ட் பண்ணு, பட் நான் உனக்காக எல்லாமே கரெக்டாக செஞ்சு உன் டேபிள் மேலே அடுக்கி வைப்பேன்னு சொல்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு இருக்கிறத நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும் போது, கரெக்டான டைமில் முடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டைமில் உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு படிக்கணுமா படிக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுமா பண்ணலாம், வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரலாமா பேசிட்டு வரலாம், இல்லை தனியாக பார்க்குக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது, இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதியில் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்குன்னு. அது ஏன்னா அவங்க ஒரு சர்க்கிளை விட்டு இன்னொரு சர்க்கிளுக்கு போனாங்க, நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தாங்க, மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வேலைக்கு போய் தான் சரி பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் மற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வருத்திட்டு இருக்க ஒரே விஷயம் வெளியில் போய் உங்களை சுற்றி நிறைய விஷயம் வந்துடும். அதில் நிறைய நல்லதும் இருக்கும், இதே மாதிரி உங்களை நெகட்டிவ்ல தள்ளுற விஷயங்களும் இருக்கும். அதை நீங்கள் தான் வாய்ஸாக சூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு தேவையற்ற வேலைகளை ஒன்று சிலது பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தூக்கி வெளியில் போட்டுட்டு உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.